அடேங்கப்பா, ஒருத்தர் தண்ணில ஒரு டைம் சுட்டுட்டாரு. அப்புறம் என்னன்னா பாருங்க, எண்ணெய் வெளியே ஓடுது. ஆச்சரியமா போச்சு அவருக்கு. சும்மா இருக்கிற ஆளுக்கே ஒரு எண்ணெய் கம்பெனி விமானத்துல வந்துருச்சு. $1 பில்லியன் கொடுத்து அவர் பண்ணைய வாங்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாரு அந்த ஆளு. அவரோட குடும்பம் உடனே சாமான்களை பேக் பண்ணி கம்பெனி ஏற்பாடு பண்ணி இருக்கிற மாளிகைக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவர் மகன் முதல் தடவை கார் ஓட்டுறாரு. ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறாரு. பின்னாடி வண்டியில வந்தவன் அவருக்கு கொஞ்சம் கடுப்பு வந்துருச்சு. சிட்டி ஆளுங்க இப்படிதான் வணக்கம் சொல்வாங்கன்னு நினைச்சு அந்த ஆளு அதே மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாரு. அது வேற ஒருத்தருக்கு கடுப்பா போச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்துட்டாங்க. அந்த ஆளு குடும்பம் மறுபடியும் கை நீட்டி வணக்கம் சொன்னாங்க. ஆனா அந்த கும்பல் துப்பாக்கி எடுத்துட்டாங்க. அந்த ஆளு தன்னோட வேட்டை துப்பாக்கியை எடுத்து வச்சிட்டாரு. அந்த கும்பல் பயந்து ஓடி போச்சு. மாளிகைக்கு அவர் குடும்பத்தை சேஃபா அழைச்சிட்டு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா பாருங்க, அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அவங்களை திருடர்னு நினைச்சிட்டாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் உடனே வந்து வீட்ல டீர் கேஸ் விட்டுட்டாங்க. அவர் பொண்ணு ஆட்டம்னு நினைச்சு டீர் கேஸ் கேனிஸ்டரை தள்ளி விட்டுட்டாங்க. அடடே, போலீஸ்க்கு தான் கஷ்டமா போச்சு.